தனிமை ஒரு உணர்வு மட்டுமல்ல, தற்போது அது பல கோடி ரூபாயாக மாறும் தொழில். இதனால் ஏற்படும் ஆபத்து குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வாட்ஸ்அப்பில் நூற்றுக்கணக்கான தொடர்புகள் இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். ஆனா மனம் விட்டு பேச ஒருத்தராவது இருக்காங்களா? இந்த தனிமைதான் உலகம் முழுக்க பல கோடி ரூபாய் வணிகமாக மாறி வருகிறது. பொதுவாக தனிமை முதியவர்களின் பிரச்சனையாக இருந்தது. முன்பெல்லாம் நண்பர்களை உணர்வோடு சந்தித்து பழகினோம். ஆனால் இப்போது 20-30 வயது இளைஞர்கள் கூட எனக்கு யாரும் இல்லை என்ற உணர்வோடு சக மனிதர்களோடு பேசுவதை தவிர்த்து ஏஐ சாட்பாட்டுடன் குட் மார்னிங் முதல் குட் நைட் வரை பேசி வருகிறார்கள். ஏஐ அவர்களுடைய துணையாகவே மாறிவிடுகிறது. இந்த ட்ரெண்டை பார்த்து பல நிறுவனங்கள் லோன்லினஸ் எக்கானமி என்ற புதிய பிசினஸ் மாடலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக மனிதர்களுக்கு கம்பானியன்ஷிப், கம்யூனிட்டி, உணர்வு ரீதியான ஆதரவு வழங்கக்கூடிய சேவைகள் பெருகிக் கொண்டே வருகின்றன. இதனால் வரக்கூடிய ஆபத்து பற்றி எச்சரிக்கிறார் மனநல மருத்துவர் சபரீஷ் பாண்டியன். இந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் நம்ம இருக்கும்போது ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதனால் இப்போ இருக்கிற யங் அடல்ட்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரியல் லைஃப் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லிவ் யுவர் லைஃப் இன் த ரியல் வேர்ல்ட், நாட் இன் த விர்ச்சுவல் ரியாலிட்டி. லிவ் லைஃப் ஆஸ் இட் இஸ். ஏஐ சாட்பாட்டுகளுடன் பேசுவதன் தாக்கமே தனிமையை தான் தரும் என்றும் மன நிறைவு தராது என்கிறார் மனநல மருத்துவர் சங்கீதா. சோஷியல் கான்டாக்ட் இருந்தா கூட நம்ம ஏஐல போட்டுட்டே இருக்கிறதுனால எது நிஜம் இல்லைன்னு தெரியாத போறோம். நம்ம கிட்ட எல்லாம் இருந்து கூட ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பிகாஸ் we are constantly இன்னொருத்தர் சேர்ந்து நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளோட அந்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லையே, நம்ம இதெல்லாம் பண்ணலையேங்கிற மனசுல ஒரு ஏக்கம் இருக்கலாம். தட் ஆல்சோ இஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு லோன்லினஸ், ஒரு நம்மளுக்கு ஒரு பதட்டம், ஒரு மனசுல ஒரு ஏக்கம் கொடுக்கலாம். தொழில்நுட்பம் உலகத்தை இணைத்திருக்கலாம், ஆனால் மனங்களை உணர்வோடு வைப்பது மனிதர்களால் மட்டும்தான் முடியும். எனவே நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள், உறவுகளை கொண்டாடுங்கள், உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குங்கள். தனிமையை விற்கும் இந்த உலகத்தில் உண்மையான அன்பும் உறவுகளும் காலத்தாலும் அழிக்க முடியாத விலை மதிப்பற்றவை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோகிலா.